வணக்கம்ண்ணா. நான் ராமசாமி வீட்டுல குடியிருக்கேங்கண்ணா. 7 வருஷமா குடியிருக்கேன். அவங்ககிட்ட வாடகை கொடுத்துருக்கேன், ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க சார், போட்டிருக்கீங்கண்ணா. அதனால என்னை கல்பனா, ஆனந்தகுமார், மயிலாத்தா, குமார் எல்லாருமே எங்களை மிரட்டுறாங்க. பத்மா, சிவான்றவெல்லாம் மிரட்டுறாங்க. ஊரை விட்டு ஓடி போயிருங்க, 10,000 தரம், நைட்டா ஓடிடுங்க, எல்லாத்தையும் உன் பிள்ளை எல்லாம் வெட்டி பிடிவேன் கொண்டுவேன்னு சொல்லி எங்களை ஓவர் அகலை பண்ணிட்டு நேற்று எங்க ஹவுஸ் ஓனர் வந்தவரை வெளியில தள்ளிட்டு கேட்ட பூட்டிட்டாங்க. அதுக்கு நான் வீடியோலாம் வச்சிருக்கீங்கண்ணா. எனக்கு பாதுகாப்பு வேணும். அவங்க உடனே நடவடிக்கை எடுத்து அவங்க ஜாமான்லாம் எடுத்து கேட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விடணும். எனக்கு கேமரா வேணும், என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். அதனால இது உடனே நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு கேட்டா செந்தில் பாலாஜி சப்போர்ட் இருக்கா, என் மயிரை கூட பிடுங்க முடியாது, 500 கோடி சம்பாரிச்சிருக்கேன்ட்டு பழைய கல்பனா மேயர், அவங்க வீட்டுக்காரு குமார், பத்மா, மயிலாத்தா, சிவா அவங்க ஃபுல்லாமே ஓவரா எங்களை மிரட்டுறாங்க. இதுக்கு என்னன்னு எனக்கு கேட்கணும். சாணியை வேற கரைச்சி வச்சிருக்காங்க, தண்ணியில குடிச்சு சாங்கடிண்டு தேவடியா அவிசாரின்னு அசிங்கசிங்கமா பேசுறாங்க. ஏன்டி எசி விட்டாயே, நீ என்னடி இங்க இருக்கேன்னு கேக்குறாங்க. எங்க ஹவுஸ் ஓனர் என்னை வச்சிருக்கல, இவங்க எதுக்கு சார் பேசுறாங்க? ஆல்ரெடி கோர்ட்ல கேஸ் நடக்குது, அங்க வாக்காம என்ன இவங்க எதுக்கு மிரட்டுறாங்க? எனக்கு அது என்ன தெரியணும். இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். இவங்க எதுக்கு சார் கேட்ட போட்டுறாங்க? எங்க ஹவுஸ் ஓனர் வெளியில இவங்க கேட்ட பொறுத்து இவங்களுக்கு என்ன சார் ரூல்ஸ் இருக்கு? எங்க ஹவுஸ் ஓனர் சொன்னேன், நீ வெளியேறுன்னு சொன்னேன். எங்க ஹவுஸ் ஓனர் நீங்க இருப்பான்னு சொல்லல, இவங்க எதுக்கு ஆட்டம் போடுறாங்க? அதுக்கு என்னன்னு எனக்கு கேட்கணும் சார். கண்டிப்பா எனக்கு தெரியணும், இன்னைக்குள்ள தெரியணும். இல்ல உடனே நடவடிக்கை எடுங்க இதுக்கு. இல்ல என் பிள்ளை குட்டிகளுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா இதுக்கு மேயர் கல்பனாதே காரணம். கல்பனா, ஆனந்த், குமார், சிவா, பத்மா, மயிலாத் அவங்கதான் காரணம் எனக்கு.